மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களின் சார்பாக இந்த காணொலியை சமர்ப்பிக்கிறோம். ஐயா வணக்கம். நாங்கள் 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற இன்னும் பணி நியமனம் பெற முடியாத ஆசிரியர்கள் ஐயா. நாங்கள் 2013 தேர்ச்சி பெற்றோம். 11 ஆண்டு காலமாக காத்துக்கிட்டு இருக்கோங்கய்யா. ஆனால் எங்களுக்கு எந்த பணி வாய்ப்புமே கிடைக்கல. நீங்கள் அறிமுகப்படுத்தின நியமன தேர்வு மூலமாவது நாங்கள் அந்த பணி வாய்ப்பை பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்பி படித்தோம். ஆனால் அந்த தேர்வில் 24 கேள்விகள் ஆங்கில பிரிவில் தவறுங்கய்யா. ஆங்கில பிரிவில் மட்டும் இல்லை, மற்ற பிரிவுகள்லையுமே அதிகமான கேள்விகள் தவறாக இடம்பெற்றது. இதன் மூலமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த 24 கேள்விகளுக்குமே மதிப்பெண் வழங்கிட்டாங்க. இந்த 24 மதிப்பெண்களை எல்லா தேர்வர்களுக்கும் கொடுத்ததுனால ஒரே மதிப்பெண்ணில் அதிக ஆசிரியர்கள் இடம்பெற்றிருக்காங்க. இதனால பணி வாய்ப்பு பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்குயா. 2013 நாங்கள் வெயிட்டேஜ் முறையினால பாதிக்கப்பட்டோம். இப்போ வினாத்தாள் தவறு அப்படின்றதுனால பாதிக்கப்பட்டிருக்கோம். ஏதோ ஒரு முறையில் பாதிக்கப்பட்டுகிட்டே தான் இருக்கமே தவிர எங்களால் பணி வாய்ப்பு அப்படின்றத பெறவே முடியலையா இப்போ வரைக்குமே. 2013 டெட்டில் மட்டும் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு 20,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் கொடுத்தாங்க. வெறும் டெட்டை மட்டுமே பாஸ் பண்ண ஆசிரியர்களுக்கு கொடுக்கும்போது உங்களோட ஆட்சியில் அறிமுகப்படுத்தின நியமன தேர்வுலையும் நாங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கோம். டெட்லையும் தேர்ச்சி பெற்று நியமன தேர்வுலையும் தேர்ச்சி பெற்றிருக்கோம். அப்போ 2 தேர்வுகளையும் தேர்ச்சி பெற்ற எங்களுக்கு நீங்கள் பணி வாய்ப்பை வழங்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம்யா. 2 நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு நாளிதழில் ஒரு செய்தி படித்தோம்யா. அதில் நம்ம முதல்வர் ஐயாவோட சாதனையினால இந்தியாவில் தமிழகம் கல்வியில் முன்னணியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் பள்ளி மேலாண்மை குழு மூலமாக, அதாவது ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி பாதிக்கப்படக்கூடாது ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தினால, அதனால பள்ளி மேலாண்மை குழு மூலமாக 14,019 ஆசிரியர்களை நீங்கள் நியமனம் செஞ்சு அதன் மூலமாக ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி கொடுத்ததன் மூலம் தமிழகம் இந்தியாவில் முன்னணியில் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சாதனை படித்ததா வாழ்த்துக்கள் சொல்லி படித்தோம்யா. அந்த காலி பணியிடங்கள் அது இல்லாமல் இந்த வருடம் ஓய்வு பெறக்கூடிய ஆசிரியர்களோட காலி பணியிடங்கள், இதை எல்லாத்தையுமே நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்குமே பணி வாய்ப்பு அப்படின்றத வழங்க முடியுங்கய்யா. 2013 டெட்டில் மட்டுமே தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு 20,000 பணி வாய்ப்பு வழங்கும் போது திமுக வேறு ஆசிரியர்கள் வேறு அப்படின்றது கிடையாது. உங்கள் ஆட்சி அப்படின்னாலே ஆசிரியர்களுக்கான ஆட்சி அப்படின்றது அர்த்தம். அப்படி இருக்கும்போது நீங்கள் அறிமுகப்படுத்தின நியமன தேர்வுலேயே நாங்கள் தேர்ச்சி பெற்றுக்கோங்கய்யா. ஸோ தேர்ச்சி பெற்ற எல்லாத்துக்குமே நீங்கள் பணி வாய்ப்பு வழங்குனீங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்கய்யா. அடுத்து ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி பார்த்தோங்கய்யா. அது என்ன அப்படின்னா, மனைப்பட்டா, காலி மனைப்பட்டா, அதாவது வீட்டு மனைப்பட்டா வாங்குறதுக்கு கிராம உதவியாளர் விஓ அதிகமாக லஞ்சம் வாங்கினதா, அதில் ஒரு சாதாரண மனிதர் பாதிக்கப்பட்டதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்த மாதிரி ஒரு காணொலியை நாங்கள் பார்த்தோம். ஒரு சாதாரண சாமானியருக்கே நீங்கள் இவ்வளோ நடவடிக்கை எடுக்கும்போது நாங்கள் ஆசிரியர்கள் வேறு திமுக வேறுன்றது கிடையாது. ஸோ நீங்கள் எங்களையும் நீங்கள் எங்களோட காணொலியையும் பார்த்து ஒரு தக்க நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நம்புகிறோங்க. இதன் மூலமாக நாங்கள் என்ன நம்பிக்கையோடு காத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, முத்தமிழ் அறிஞர் ஐயா கருணாநிதி அவர்களோட பிறந்த நாளை ஒட்டி நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் நீங்கள் பணி நியமனம் வழங்குவீங்க அப்படின்னு நம்புகிறோம்யா. நம்மளோட கழக ஆட்சியில் ஆசிரியர்களோட கண்ணீர் போக்கப்படும், நலன் காக்கப்படும் நம்பிக்கையோடு இந்த காணொலியை முடிக்கிறோம்யா. நன்றிங்க.